ஆபாசமாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இது தொடர்பாக அவசர முறையீடு என்பதும் நீதிமன்றத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் என நீதிபதி தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குட்டி. தற்பொழுது அவசர முறையீடு என்பது ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக என்னென்ன மாதிரியான விவரங்களை தெரிவித்திருக்கின்றார்? பதிவு பண்ணுங்க. திமுக சார்பில் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரி தண்ணீர் பெறுவது தொடர்பாகவும் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை கண்டித்தும் திமுக சார்பில் தஞ்சாவூர்ல நடைபெற்றது. இதில் திமுக உடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது முதலமைச்சர் குறித்து அவதூறாகவும் அதே போல பெண்களை இழிவுபடுத்தும் வகையில ஆபாசமாகவும் அதை காவிரி விவகாரத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை உதயநிதி ஸ்டாலினுடைய தரப்புல ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் வழக்கறிஞர் தரப்புல ஆஜராகி நீதிபதி இளந்திரையன் முன்பாக அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கைக்கு தற்போது நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையிலேயே அவர் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது, அந்த அடிப்படையில் தான் பேசியதாகவும் அவர் தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. எனவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றத்துல உடனடியாக இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதி இன்று மதியம் 12 மணி அளவில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அதுவரை காவல்துறை அவரை உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்ற உத்தரவையும் ஒரு அறிவுறுத்தலாக காவல்துறைக்கு வழங்கி இருக்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்று பார்க்கலாம் என்பதையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே 12 மணி வரை எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை காவல்துறைக்கு வழங்கி இந்த 12 மணிக்கு இந்த வழக்கை முறையீட்டை வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இதனை எதிர்த்து அவசர முறையீடு என்பது நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் 12 மணிக்கு இந்த முறையீடு தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் வரை கைது நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மேலும் உதயநிதியினுடைய இந்த ஆபாச பேச்சு விவகாரம் தொடர்பாக பல தரப்புகளில் இருந்தும் கண்டனங்கள் என்பது வலுத்து வரக்கூடிய வேளையில் உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டை சுற்றிலும் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இந்த வேளையில் அவருடைய கைதை மறுக்கும் விதமாக போராட்டத்தில் திமுகவை சேர்ந்தவர்களும் அங்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய போலீசாரோடு திமுகவினரும் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து திரையில் நாம் பார்த்து வருகிறோம். இந்த வேளையில் தற்பொழுது விசாரணை என்பது, அதாவது அந்த அவசர முறையீடு தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கும் வரை கைது நடவடிக்கை வேண்டாம் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது குறித்த ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் புவியரசன். தற்பொழுது உதயநிதி மீது வழக்கு பதிவுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் 12 மணி வரை கைது நடவடிக்கை வேண்டாம் என நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் உதயநிதி இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. பிரீதா, வணக்கம். சர்ச்சைக்குரிய கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தெரிவித்ததாக ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்ய இருப்பதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தை சுற்றி காவல்துறையினர் குவிந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கைது நடவடிக்கை தொடர்பான தகவல் வெளியாகிய நிலையில்
திமுக தொண்டர்களும் அப்பகுதியில் குவிந்திருக்க நிலையில் இரு தரப்பினரிடம் ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது அங்கு காணப்படுகிறது. குறிப்பாக தஞ்சையில் நடைபெற்ற திமுக சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி தெரிவித்திருந்தார். அப்போது அந்த கருத்து த்ரிஷா என்ற முழக்கம் என்பது தொண்டர்கள் மத்தியில் எழுந்த நிலையில் அவர் கூறிய கருத்து என்பது ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தாவேகா சார்பில் பல்வேறு இடங்களில் ஒரு புகார்கள், அது மட்டுமில்லாமல் வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தஞ்சையில் 6 பிரிவுகளின் கீழ் உதயநிதியின் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை அவரை கைது செய்வதற்காக தஞ்சையில் இருந்து போலீசார் இங்கு நீலாங்கரையில் அவர் இருக்கக்கூடிய அந்த குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அவர் கைது செய்ய இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இது குறித்து இதற்கு எதிராக ஒரு வழக்கு என்பது அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை திமுக சார்பில் நாடியிருக்கின்றனர். இந்த நிலையில் மதியம் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டில் திமுக தொண்டர்கள் அதிக அளவு கூடியிருக்கின்றனர். ஒருவேளை உதயநிதி கைது செய்யப்படலாம் என்ற பட்சத்தில் அவர்களுக்கு இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக செயல்படலாம் என்ற ஒரு காரணத்தினால் அங்கு போலீசாரும் அதிக அளவு குவிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே போலீசார் அதிகப்படியாக குவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் இது அதிகப்படுத்தப்படலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நீதிமன்ற உத்தரவு என்பது எப்படி இருக்கும் என்ற பொறுத்தே இந்த சூழல் என்பது அமையும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கு என்பது 12 மணிக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. அதற்கான கைது நடவடிக்கை என்பது செய்யப்பட்டால் இது எந்த மாதிரியான சூழலை எட்டும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டில் ஒரு பதற்றமான சூழல் என்பதே ஏற்பட்டிருக்கிறது. பிரீதா, தற்போது அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதியினுடைய ஆபாச பேச்சு தொடர்பாக பல இடங்களில் போராட்டங்கள் என்பதும் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை கைது செய்யக்கூடாது என அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் மேலும் பல இடங்களில் இவருடைய பேச்சிற்கு எதிராக டிவிகே தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மேலும் 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் என நீதிபதி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இவரை கைது செய்யும் நடவடிக்கைக்கு எதிராக அவசர முறையீடு என்பது நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்த வேளையில் நண்பகல் 12 மணிக்கு இந்த அவசர முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய வேளையில் 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் தற்பொழுது வரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நண்பகல் 12 மணிக்கு விசாரணை என்பது நடைபெற்ற பிறகே மேலும் இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். தற்போது வரை நாம் பார்த்தோமேயானால் உதயநிதியினுடைய நீலாங்கரை வீட்டை சுற்றிலும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்த சூழலில் தற்பொழுது நீதிபதி 12 மணி வரை கைது செய்ய வேண்டாம் என தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலிலும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் திமுகவை சேர்ந்தவர்கள் உதயநிதியினுடைய இல்லத்தின் முன்பாக திரண்டிருந்து அவரை கைது செய்வதற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திலும் அங்கு ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்னொரு புறம் பார்த்தமையானால் அவரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற ஒரு தகவல் எழுந்த நிலையில் சிறிது நேரங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அங்கு திரண்டிருக்கக்கூடிய போலீசாரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அது குறித்த காட்சிகளும் நமக்கு வெளியாகி திரையில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. உதயநிதியினுடைய இந்த பேச்சு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதிலும் போராட்டங்கள் என்பதும் வலுத்திருக்கக்கூடிய வேளையில் அமைச்சர்கள் பிற தலைவர்கள் உள்ளிட்டோரும் இந்த ஆபாச பேச்சிற்கு தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் உதயநிதியினுடைய பேச்சிற்கு எதிராக எதிர்ப்பு என்பது வலுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கின்றது. அதே வேளையில் இந்த
கைது நடவடிக்கைக்கு எதிராக அவசர முறையீடு என்பதும் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கின்றது. இந்த அவசர முறையீடு நீதிபதியால் ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் கைது நடவடிக்கை 12 மணி வரை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் நீதிபதியும் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிபதி 12 மணி வரை உதயநிதியை கைது செய்ய வேண்டாம் என தெரிவித்திருந்தாலும் பல இடங்களில் அவருக்கு எதிராகவும் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் போராட்டங்கள் என்பது வலுத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது பல சூழல் இந்த விவகாரம் தொடர்பாக நிலவிக் கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதியினுடைய ஆபாச பேச்சிற்கு எதிராக தற்பொழுது 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசாரால் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழல் என்பது நிலவிக் கொண்டிருந்த வேளையில் இந்த ஆபாச பேச்சு விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அவசர முறையீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அவசர முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து நண்பகல் 12 மணிக்கு இது தொடர்பாக விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். மேலும் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கும் நண்பகல் 12 மணி வரை உதயநிதியை கைது செய்ய வேண்டாம் எனவும் இந்த விவகாரத்தில் நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். உதயநிதியினுடைய இந்த ஆபாச பேச்சு, அதாவது பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாச இரட்டை அர்த்த வசனங்களுடனும் உதயநிதி பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இதற்கு எதிராக கண்டனங்கள் என்பதும் வலுத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழல் நிலவிக் கொண்டிருந்த வேளையில் அவருடைய வீட்டை சுற்றி, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதியினுடைய வீட்டை சுற்றிலும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டார்கள். தற்பொழுதும் அங்கு போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த சூழல் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது என்ன நிலவரங்கள் அங்கு நிலவிக் கொண்டிருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. பிரிதா வணக்கம். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய் குறித்து இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக கூறி தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மீது தஞ்சாவூர் மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் உதயநிதி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலையே தஞ்சாவூரிலிருந்து உதயநிதியிடம் விசாரணை நடத்துவதற்காக போலீசார் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வருகை தந்திருந்தார்கள். இந்த போலீசாருடைய வருகையை அறிந்து திமுகவினர் பலர் அந்த நீலாங்கரை இல்லம் முன்பாக குவிந்த காரணத்தினால் அங்கு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிறுவனத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்பாக இன்று காலை முதலே நூற்றுக்கணக்கான திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உதயநிதி கைது செய்யப்படுவதை கண்டித்து கடுமையான முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக ஏராளமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் தஞ்சாவூரில் திமுக சார்பில் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என கோரி தஞ்சாவூரில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தொடர்பாகவும் தமிழக அரசு தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தால் அதில் சில வார்த்தைகள் இரட்டை அர்த்தத்தில் இருந்ததாக தவேகவினர் கடுமையான கண்டனத்தை பதிவிட்டிருந்தார்கள். தவேக சார்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அக்கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என பலரும் உதயநிதிக்கு எதிராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்து சமூக வலைதளம். விக்னேஷ் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்போது ஒரு முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபாச பேச்சு வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தஞ்சையில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விக்னேஷ், தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரகாஷ் வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக உதயநிதி இல்லத்திற்கு வந்த காவல்துறையினர் அளித்த விளக்கத்தின் அடிப்படையில் விசாரணைக்காக உதயநிதி ஸ்டாலின் அழைத்து செல்லப்படுவதாக கூறப்படக்கூடிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது தஞ்சை போலீஸ் சார்பில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சை கண்டித்து தவேகா சார்பில் பல்வேறு அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் என பலரும் கடுமையான கட்டணத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் தவேகா நிர்வாகிகள் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகாரும் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் தவேகா சார்பில் காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் எனவும் தவேகா தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இல்லத்திற்கு வருகை தந்த தஞ்சை போலீசார் இந்த வழக்கு பதிவு விவரத்தை தெரியப்படுத்தி அவர் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கின் விவரங்களை எடுத்துரைத்து அவர் கைது செய்து அழைக்கப்பட செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு எதிராக திமுக முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பலர் கடுமையான முழக்கங்களை பதிவு செய்து வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்களும் அவருடைய இல்லத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை முதலே திமுகவினர் பலர் அந்த உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பாக கூடியிருப்பதை கருத்தில் கொண்டு காவல்துறை ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலும் ஒரு கூடுதல் காவல் படை என்பது அங்கு நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவரிடம் அங்கு வைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து கடுமையான ஒரு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய முறையீட்டையும் நீதிபதிகள் முன்னிலையில் தெரிவித்திருக்கிறார்கள். 12 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் தெரிவித்த நிலையில் தற்போது உதயநிதி ஸ்டாலின் கைதாகி அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக உதயநிதி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சார்பில் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உதயநிதி கைதை கண்டித்து சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினரும் அவருடைய ஆதரவாளர்களும் போராட்டத்தில் குதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்திலும் கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது எனவும் அவருடைய கைது நடவடிக்கையை கண்டித்தும் அவர்களும் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் காலை இந்த அதிகாரியை கைது செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்திற்கு வந்த காவல்துறையினர் அவருடைய இல்லத்திற்குள்ளாக சென்று உதயநிதி மற்றும் திமுக சார்பில் அங்கு வந்திருந்த வழக்கறிஞரிடம் இந்த வழக்கினுடைய விசாரணை குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகள் குறித்த விசாரணைகள் குறித்தும் எடுத்து உரைத்த நிலையில் காவல்துறை விளக்கம் அளித்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் நாளைய தினம் தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பங்கேற்பதை தடை விதிக்கக்கூடிய வகையிலும் அவர் பங்கேற்காமல் இருப்பதை தவிர்க்கக்கூடிய வகையிலும் தவேகா அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்து காவல்துறையினரால் அழைத்து செல்லப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் இந்த அவதூறு பேச்சு சம்பந்தமாக விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவினரை பொறுத்தவரையில் அங்கு நீலாங்கரை உதயநிதி ஸ்டாலின் இல்லத்தில் ஏராளமானோர் குவித்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதமும் தள்ளுக்குள்ளும் ஏற்படக்கூடிய சூழல் நிலவிக் கொண்டிருப்பதால் அங்கு கூடுதலாக காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருபுறம் முதலமைச்சர் ஜோசப் விஜயினுடைய தனிப்பட்ட விவரங்கள் குறித்து இரட்டை அர்த்தத்தில் அவதூறாக பேசியதாக தவேகாவினர் ஒரு பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து திமுகவினரும் மற்றொரு புறம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆகிய 2 கட்சிகளும் ஒரே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படக்கூடிய அந்த அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் அனைத்து மாவட்டங்களுக்கும் எந்தவித சட்டம் ஒழுங்கும் சீர்கேடும் ஏற்படாத வகையில்
கூடுதலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசியிருந்தார். இதையடுத்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான காட்சிகளை நேரடியாக திரையில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. திமுகவினர் மற்றும் போலீசாருக்கு இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரை வாகனங்களில் அழைத்துச் செல்லும் போது திமுகவினர் போலீசாருடன் கடும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்க முடிகிறது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருந்தார். இதையடுத்து அங்கு பேசிக் கொண்டிருக்கும் போது முதலமைச்சர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து மிகவும் கீழ்த்தரமாக ஆபாசமாக அவர் பேசியிருந்தார். இதையடுத்து அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கானது தஞ்சை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதையடுத்து அதிகாலையிலே காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வருகை தந்திருந்தார்கள். இதையடுத்து அங்கு பேரிகேட் அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அவர் ஈடுபட்டிருந்தார்கள். பேரிகேட்டை தள்ளி காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திமுகவினர் அங்கு தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட காட்சிகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இதையடுத்து காவல் நிலையத்தில் இருந்த காவலர்கள் தற்போது உதயநிதி ஸ்டாலினை கைது செய்திருக்கிறார்கள். வாகனங்களுக்கு முன்பாக திமுகவினர் அட்டகாசம் செய்த வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும்.
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் புவியரசன் வழங்குகிறார். புவியரசன், தற்போது நீலாங்கரையில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுவதை நம்மால் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு இருக்கும் நிலை என்ன? பிரகாஷ், வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காக தற்போது அவர் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு வருகிறார். அந்த சூழலில் தான் அங்கு கூடியிருந்த திமுக தொண்டர்கள் காவல்துறைக்கும் தமிழக வெற்றி கழக அரசுக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி பல்வேறு, அதாவது தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தொண்டர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியதோடு காவல்துறையினுடைய ஒரு தள்ளுமுள்ளு என்பதை ஏற்படுத்தியிருந்தனர். குறிப்பாக அவரது வாகனத்தை முற்றுகையிட்டு காவல்துறையினர் அவரை கொண்டு செல்லக்கூடாது என்ற ஒரு கோஷங்களை எழுப்பியவாறு அந்த காவல்துறையின் வாகனத்தை தடுத்து நிறுத்தியதோடு பல்வேறு அங்க காவல்துறையினோடும் மோசமான ஒரு சூழலில் என்பது ஏற்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கைக்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக சார்பில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து என்பதை உதயநிதி தெரிவித்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு நடிகையை குறிப்பிட்டு திமுக தொண்டர்கள் கோஷமிட்ட போது அவர் கூறிய கருத்து இரட்டை அர்த்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் காரணமாக அந்த கருத்து என்பது சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது. இதனை காரணம் காட்டி தாவேகா சார்பில் பல்வேறு கண்டனங்கள், அது மட்டுமில்லாமல் இன்று கண்டன ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் காவல்துறையினரிடமும் புகார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6 பிரிவுகளின் கீழ் உதயநிதியின் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாகவே தற்போது உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தை சுற்றி காவல்துறையினர் இன்று காலை முதலே கூடியிருந்த நிலையில் இதற்காக தஞ்சாவூரில் இருந்து வந்த காவல்துறையினர் அவரை கைது செய்ய இருப்பதாக காலை முதலே தகவல் என்பது வெளியாகி வந்தது. இந்த நிலையில்தான் திமுக தொண்டர்களும் இங்கு கூடியிருந்தனர். இது சூழலில் ஏற்கனவே இந்த தகவல் என்பது வெளியாகிய நிலையில் இந்த தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டிருக்கிறது தற்போது. அது மட்டும் இல்லாமல் இது குறித்து இந்த கைது நடவடிக்கையை எதிராக திமுக சார்பில், திமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். குறிப்பாக இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக 12 மணி வரை இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அழைத்து செல்ல இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பகுதி, அதாவது இந்த நீலாங்கரை பகுதியை சுற்றியும் ஒரு பதற்றமான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக திமுக தொண்டர்கள் அதிக அளவு கூடியிருக்கின்றனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்டோர் கூடியிருக்கக்கூடிய நிலையில் போலீசாரும் அதிக அளவு குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, மா சுப்பிரமணியன் போன்றவரும் இந்த அதாவது உதயநிதியின் இல்லத்திற்கு வருகை தந்திருந்த நிலையில் இந்த கூட்டம் என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதியின் குடும்பத்தாராக இருக்கக்கூடிய அவரது உறவினராக இருக்கிற சபரீசன் உள்ளிட்டோரும் இந்த கைது நடவடிக்கைக்கு முன்பு அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருந்தனர். குறிப்பாக தஞ்சை போலீசார் சார்பில் அவரை அழைத்து செல்ல, அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு இந்த கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு போலீசார் தரப்பில் அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த கைது நடவடிக்கைக்கு உட்பட்டு உதயநிதி தற்போது கைது செய்யப்பட்டு காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு வருகிறார். இந்த நீலாங்கரை பகுதியை சுற்றி உள்ள இந்த மொத்த பகுதியிலும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போலீசார் என்பது ஒரு 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இந்த கைது நடவடிக்கை என்பது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திமுக தொண்டர்களும் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் அந்த தடுப்புகளை அமைத்து அவர்கள் கூடாதவாறு பல்வேறு நடவடிக்கைகளை காலை முதலே எடுத்து வந்தனர். இந்த நிலையில்தான் காலை முதலே இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு நீலாங்கரையில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரிலேயே இதற்கு குறித்து வழக்கு என்பது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடனே பயணித்து திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பரந்தாமன் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் பலரும் உதயநிதி கைது செய்யப்பட்டு அந்த காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட அந்த வாகனத்திலேயே ஏறி செல்லுகின்றனர். அதனைத் தொடர்ந்து திமுகவின் முன்னாள் அமைச்சர் KN நேரு உள்ளிட்டோரும் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை எப்படி சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை என்பதும்
திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைது நடவடிக்கைக்கு என்ன இதை எதிர்த்து எப்படி முறையிட வேண்டும், ஏற்கனவே நீதிமன்றத்தை அணுகி இருக்கக்கூடிய நிலையில் மேற்கட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையும் திமுக தற்போது ஈடுபட்டு வருகிறது. தற்போது உள்ள சூழலை பொறுத்தமட்டில் திமுக தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்டுள்ள இந்த தள்ளுமுள்ளு என்பது இந்த பகுதியை பொறுத்தமட்டில் ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தடுப்புகளை அமைத்து பல்வேறு நடவடிக்கைகளை போலீசார் தற்போது எடுத்து வருகின்றனர். வழி நெடுகிலும் இந்த ஒரு பதற்றமான சூழலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையாக இருக்கக்கூடிய ஈசிஆர் சாலையை தற்போது இந்த வாகனம் என்பது எட்டியிருக்கிறது. உதயநிதி செல்லக்கூடிய இந்த வாகனத்தை சுற்றியும் திமுக தொண்டர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சுற்றியும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையை பொறுத்த மட்டில் இப்போது அந்த வாகனம் என்பது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அந்த எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையிலேயே இப்போது அந்த திமுக தொண்டர்களும் குவிந்துள்ள நிலையில் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலீசாரும் அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களை அடக்குவதற்கு ஏதேதோ ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் கூட இன்னும் அது அடக்குமுறை என்பது ஒரு அவர்களை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் என்பதை ஏற்பட்டிருக்கிறது. பேரிகேடுகளை தள்ளியும் ஒரு தள்ளுமுள்ளான ஒரு சூழல் என்பதை ஏற்பட்டிருக்கிறது. போலீசாருக்கும் அவர்களுக்கும் ஏற்கனவே ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டு அது தற்போது தள்ளுமுள்ளாக முற்றியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போலீசார் இந்த வாகனத்தை தொடர்ந்து காவல்துறையினின் அடுத்தடுத்த வாகனங்கள் சென்றாலும் கூட திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வாகனங்களும் செல்லக்கூடிய நிலையில் அவர்களுக்குள்ளும் ஒரு வாக்குவாதம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புவியரசன். சொன்னா கேட்க மாட்டாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிடலாம். வினோத், தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தற்போது உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். காவல்துறை சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நாளை அவர் பங்கேற்பாரா? என்ன விவரம்? உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய ஒரு தகவலை அவர் பதிவு செய்திருந்தார். அதனை அடிப்படையில் அதற்கு பெரும் கண்டனங்கள்லாம் எழுந்திருந்தது. குறிப்பாக அரசியல் கட்சிகள் உட்பட அனைவருமே பல்வேறு தரப்பினர் அவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில தான் தாவேக தரப்பிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சர்ச்சைக்குரிய வார்த்தையை பயன்படுத்தி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தலைநகரங்களிலும் தலைநகரம் உட்பட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தஞ்சாவூர் காவல்துறை இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 6 பிரிவு
பிரிவின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு தஞ்சாவூர் காவல்துறை மற்றும் சென்னை காவல்துறை அனைவருமே அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். காலை முதலே அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையில காவல்துறை தொடர்ந்து மும்முரம் காட்டி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் திமுக தொண்டர்கள் அனைவருமே அங்கு சூழ்ந்திருந்தார்கள். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு முழக்கத்தை எழுப்பியதோடு மட்டுமில்லாமல் உதயநிதியை இங்கிருந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்ற ஒரு தகவலோடு தான் அங்க காலை முதல் திமுக தொண்டர்களும் குவிந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து பேசிய அந்த சர்ச்சை விவகாரத்தில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கைது செய்யும் போது திமுக தொண்டர்கள் அனைத்தும் அங்க இருக்கக்கூடிய பேரிகேடு அனைத்தும் அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள். அதே போல காவல் வாகனத்தில உதயநிதி ஸ்டாலின் ஏற்றப்பட்டிருக்கிறார். அவரையும் அழைத்து செல்லும் பணியில் ஈடுபோது திமுகவினர் அதிக அளவு சூழ்ந்ததால் அங்கிருந்து வாகனம் கூட மெதுவாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த சம்பவம் என்பது நடந்தது எங்கே என்று பார்த்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக நேற்று எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில உதயநிதி தலைமையில ஒரு போராட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அந்த சம்பவம் என்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில தஞ்சாவூர் காவல்துறையினர் தான் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினை இங்கிருந்து அவர்கள் தஞ்சாவூர் அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை சிறையில் அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு என்பது நிறைய இருக்கின்றது. அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் திமுக தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாளை வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இதுல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வி பரவலாகவே எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவரிடம் விசாரணை நடத்த திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சம்பவம் அரங்கேறிய இடமான தஞ்சாவூருக்கு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை காவல் வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய பணியில காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை தான் சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. அப்போது வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த இதில் அவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் உரையாற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பார்க்க இயலும். ஆனால் தற்போது இந்த விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் ஜாமீனில் வெளியே வருவாரா அல்லது அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா இல்ல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன இருக்கும் என்று ஒரு அரசியல் வட்டாரங்களிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பொறுத்தவரையும் காவல்துறை தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்த காவல்துறை தற்போது திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். தற்போது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கின்றனர். அதுவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். உதயநிதியை கைது செய்யக்கூடாது என்று எங்களுக்கு எந்த உத்தரவும் வரவில்லை என்று காவல்துறை தரப்பில் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மீதான கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். வாகனத்தில் அவரை அழைத்து செல்லும் நிலையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் 6 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் காவல்துறை சார்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சைக்கு அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தஞ்சை அழைத்துச் செல்லும் போலீசார் காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுகவினர் வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாகவும் மிகவும் கொச்சையாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து அவர் மீது தஞ்சை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை முதலே அவர் வீட்டு முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். பாதுகாப்பு கருதி பேரிகேட் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் திமுகவினர் அதனை தள்ளிவிட்டு உள்ளே நுழைய முயன்றனர். இதையடுத்து போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, KN நேரு உள்ளிட்டோர் அவரது வீடுக்கு வருகை தந்திருந்தார்கள். இதையடுத்து காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது மனைவியிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர்.
நீதிமன்றத்தில் அவசர கைது நடவடிக்கைக்கு எதிராக அவசர வழக்காக தொடுத்திருந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்தனர். இதையடுத்து அவரது வீட்டு முன்பாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தற்போது அவரை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். தொடர்ந்து வழி நெடுகிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. சாலையில் அமர்ந்தும் காவல்துறையிடம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டும் அவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தன் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவைக்க என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தற்போது திமுகவினர் தஞ்சைக்கு உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்படும் நிலையில் திமுகவினர் தொடர்ச்சியாக வாகனத்திற்கு முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தாவை காட்சி தன் மீது பொய் பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். என் மீதான கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சை அழைத்துச் செல்லப்படுகிறார். வழிநெடுகிலும் திமுகவினர் அந்த வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்திலும் காவல்துறையிடம் தள்ளுமுள்ளுவிலும் அவர்கள் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தஞ்சைக்கு காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்படுகிறார். காட்சிகளை தொடர்ந்து நாம் நேரடியாக திரையில் பார்த்து வருகிறோம். உதயநிதி கைது செய்யப்பட்ட வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தை மறித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவேக்கா அரசு என்றும் கைதான நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று உதயநிதி விமர்சித்திருக்கிறார்.